ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆ. ஸோ நேத்து வந்து கிரியேஷன் ஆஃப் கம்பெனி பார்த்தோம். கம்பெனி கோட் அண்ட் பிசினஸ் ஏரியா பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கம்பெனி இன் த சென்ஸ் கார்ப்பரேட் குரூப். ஓகேங்களா? கம்பெனி கோடுனா இட்ஸ் a லீகல் என்டிட்டி அண்டர் கார்ப்பரேட் குரூப். பிசினஸ் ஏரியா வந்து பிரான்ச்சஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று எஸ்ஏபியில் நம்ம செட்டப் கூட பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கான்செப்ட் வந்து ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட். ஓகே, ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட். ஸோ ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட்னு என்ன சொல்லுங்க? ஃபினான்ஷியல் இயர். கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயரை தான் வந்து நம்ம ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட் இஸ் நத்திங் பட் ஃபினான்ஷியல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஒரு மாதிரி ஃபினான்ஷியல் இயர்ஸை மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? April to March. ஏப்ரல் டு மார்ச். யுஎஸ்ஏ ஜான் டு டிசம்பர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட ரிக்குவயர்மெண்ட்டை வச்சு ஃபிசிக்கல் இயரை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் இயர் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து கேலண்டர் இயர், இன்னொன்று வந்து நான் கேலண்டர் இயர். ஸோ நான் கேலண்டர், ஸோ கேலண்டர் இயர்னா, ஸோ கேலண்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ, ஐ மீன் ஜான் டு டிசம்பர், ஸோ ஜனவரி 1 டு டிசம்பர் 31 வரையும் எப்படி இருக்கிறது அப்படியே அஸ் கேலண்டர் எப்படி இருக்கோ அப்படியே ஒரு ஃபினான்ஷியல் இயரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அதை வந்து கேலண்டர் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பி ஆஸ் இட் இஸ் ஆஸ் கேலண்டர். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த யூஎஸ்ஏ ஜான் டு டிசம்பர் மாதிரி. ஓகேங்களா? கிளியரா? ஓகேங்களா? இன்னும் வேற கண்ட்ரிஸ் எது கேலண்டர் இயர் யூஸ் பண்ணுறா? யூஎஸ்ஏ, ஜெர்மனி கூட ஜான் டு டிசம்பர் தான் யூஸ் பண்ணும். ஜெர்மனி, கனடா இது எல்லாமே ஜான் டு டிசம்பர் தான் யூஸ் பண்ணும். இதுவே நான் கேலண்டர் இயர்னா, ஸோ கேலண்டர் அது ஃபாலோ பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் கேலண்டர் இயர்ல பிசிக்கல் இயர் 2025 என்னன்னா ஜஸ்ட் 2025 ஜான் டு டிசம்பர் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜான் டு டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே நான் கேலண்டர் இயர் எடுத்துக்கிட்டோம்னா இன் பிட்வீன் இயர்ஸ்ல வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரி மாதிரி இந்தியாவில் எப்படி ஏப்ரல் டு மார்ச், ஏப்ரல் டு மார்ச்னும் போது இன் பிட்வீன் இயர்ஸ் வரும். அப்படின்னா எப்படி வரும் சொல்லுங்க? ஏப்ரல் டு டிசம்பர் வந்து 2024ல இருக்கும் அண்ட் ஜான் டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து 2025ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2025 போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது 2025 டு 2026 எப்படி இருக்கும்? ஓகேங்களா? கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ வேற கண்ட்ரி எது இது மாதிரி யூஸ் பண்ணோம்னா இந்தியா அதுதான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் யூகே. யூகே கூட ஏப்ரல் டு மார்ச் தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கண்ட்ரிஸ் வந்து ஜூலை டு ஜூன் யூஸ் பண்ணுவாங்க.
ஜூலை டு ஜூன் யூஸ் பண்ற கண்ட்ரிஸ் வந்து ஆஸ்திரேலியா, கண்ட்ரிஸ் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து வந்து ஜூலை டு ஜூன் யூஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் கூட ஜூலை டு ஜூன் தான் யூஸ் பண்ணாங்க. பங்களாதேஷ், ஓகேங்களா. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஜூலை டு ஜூன் யூஸ் பண்ணும். ஸோ ஆஸ் பர் கண்ட்ரி ரிக்குவயர்மெண்ட் அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணணும்னு நினைப்பாங்களோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயரை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது ரெண்டுத்துல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. இன்னும் ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணோம்னா இதுல இன்னும் 2 டைப்ஸ் இருக்கு. இயர் டிபெண்டன்ட், ஃபர்ஸ்ட் இயர் இண்டிபெண்டன்ட் பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் அண்ட் இயர் டிபெண்டன்ட் ஒன்று இருக்கு. இயர் இண்டிபெண்டன்ட்னா இட்ஸ் ஒன் டைம் செட்டப். And number of days will not be changed. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கம்பெனிக்கு நான் வந்து ஏப்ரல் டு மார்ச் செட்டப் பண்றேன். ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் ஸோ இது ஒரு பிசிக்கல் இயர். ஓகேங்களா. ஸோ இது மந்த், நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்து. ஸோ டேஸ், ஸோ ஏப்ரல் வந்து 30 days, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 31, அக்டோபர் ஜூலை, ஆகஸ்ட் 30 தான் 30, செப்டம்பர் 31, அக்டோபர் ஜூலை 31, ஆகஸ்ட் 31 இல்ல, ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 31. சரிங்களா. இப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2025 டு 2026 கொடுத்துட்டேன்னா சேம் இதே தான் ரிப்பீட் ஆகும் எவ்ரி ஃபினான்ஷியல் இயரும். கரெக்டா. அப்படின்னா நான் ஈச் அண்ட் எவ்ரி ஃபினான்ஷியல் இயருக்கு நான் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டோம்னா 2026 டு 2027 எடுத்துக்கிட்டோம்னா இதே தான் வரப்போகுது. ஸோ 2026 to 2027. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒன் டைம் செட்டப். நான் ஒரு வாட்டி செட்டப் பண்ணிட்டேன்னா நான் சிஸ்டம் வந்து அந்த கம்பெனி எத்தனை வருஷம் ரன் ஆகுதோ அத்தனை வருஷமும் இதையே ஃபாலோ ஆகும். நான் மேனுவலா நான் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. அதுதான் இயர் டிபெண்டன்ட். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இயர் டிபெண்டன்ட். ஸோ இயர் டிபெண்டன்ட்னா வந்து நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துப்போம். இதுதான். ஸோ யூஎஸ் கம்பெனி எடுத்தோம். ஏன்னா மேக்ஸிமம் யூஎஸ் கம்பெனிஸ் தான் வந்து இயர் டிபெண்டன்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ இவங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரி, ஜான் டு டிசம்பர். ஓகேங்களா. ஸோ இயர் வந்து ஒரு பிசிக்கல் இயர் 2025 வச்சுப்போம். ஸோ சேம் the days நான் அப்படியே கன்சிடர் பண்றேன். ஓகே. ஸோ ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. ஸோ இது ஃபார் பிசிக்கல் இயர் 2025 எடுத்துப்போம்.
ஓகே, இப்போ இங்க என்ன ஆகும்னா டிசம்பர் மந்த் எடுத்துப்போம். ஸோ டிசம்பர் மந்த்ல எத்தனை நாள் வேலை பண்ணுவாங்க இவங்க? ஸோ 20th இருந்து லீவ் விட்டுருவாங்க. அந்த கிறிஸ்மஸ் லீவு அது இதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டிசம்பர்ல வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜான் கூட அவங்க ஸ்டார்ட் பண்றது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஸோ ஜான் 5 இல்லைன்னா ஜான் 6 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்ப ஜனவரியில எத்தனை டேஸ் இருக்கும்? ஸோ ஜனவரியில ஒரு 24 டேஸ் தான். ஓகேங்களா? ஸோ அவங்க ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபார் 2025. இது 2026க்கு எடுத்துக்கிறேன். ஸோ நான் 2026க்கு எடுத்துக்கும் போது இன்னொரு சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிசம்பருக்கு வந்து 24 டேஸ் வந்திருக்கலாம். ஜனவரிக்கு வந்து 27 டேஸ் வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இயர் டிபெண்டன்ட்ல. இயர் டிபெண்டன்ட்னாலே தெரியுது தானே? ஸோ டிபெண்டன்ட்னா ஒரு யூசர் வந்து மேனுவலா ஈச் அண்ட் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்ல இந்த நம்பர் ஆஃப் டேஸ்ன்றத மேனுவலா அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அது இயர் டிபெண்டன்ட்னா ஒன் டைம் செட்டப். நான் ஒரு வாட்டி செட்டப் பண்ணிட்டேன்னா அந்த கம்பெனி ரன் ஆகுற வரையும் நான் மேனுவலா எந்த சேஞ்சஸும் நான் பண்ண தேவையில்லை. ஒரு வாட்டி நான் செட்டப் பண்ணி விட்டுட்டேன்னா அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அதுவே இயர் டிபெண்டன்ட்னா ஒரு பர்டிகுலர் கன்சல்டன்ட் வந்து அந்த இயர் எண்ட்ல நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மந்த்ஸ்ல இத்தனை டேஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு மேண்டேட்டரியா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? கிளியரா? இந்த ஃபோரும் கேலண்டர் இயர், நான் கேலண்டர் இயர், இயர் டிபெண்டன்ட், இயர் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் will change and a consultant or end user has to update the dates. Sorry, days. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து இயர் எண்ட் நடக்குமா? இயர் எண்ட் Every year. என்ன சேஞ்சஸ் சொல்லுங்க? இப்போ இந்த இயர் டிபெண்ட் இருக்குல்ல, ஆமா. இது வந்து எவ்ரி மந்த் இயர் எண்ட் வரும். இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இப்போ இந்த இயர் எண்டா ஷெட்யூல் பண்றோம் அப்படின்னு ஆமா கான்செப்ட். ஆமா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர்ல நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னே டிசைட் பண்ணணும். ஓகே, ஓகேங்களா? ஸோ அப்படி நான் இது வந்து இந்த ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது வந்து ஒரு இந்த கிறிஸ்மஸ் ஈவ் வரும், அப்புறம் ஜனவரி இதுல வந்து அவங்க 6th தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரியணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டென்ட் கிளியரா? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீடைலா போகுமா? கிளியர் தானே? ரியல் டைம் எக்ஸாம்பிள் தராங்க அப்போ இயர் டிபெண்டன்ட்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகேங்களா? ஸோ நான் இந்த நம்பர் ஆஃப் டேஸ்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்றதுக்காக தான் நான் இது சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ நார்மலா எப்படி நடக்கும்னா இயர் டிபெண்டன்ட்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஸோ ஜனவரி, ஸோ ஜான் டு டிசம்பர், ஸோ மந்த்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இப்போ இங்க இதுல பார்த்தோம்னா ஒரு மந்த்ல 24 நார்மல் கேலண்டர் இதுக்கு வந்துருவோம். ஸோ நம்ம நார்மல் கேலண்டர் இதுல பார்த்தோம்னா ஓகே இங்கே எக்ஸாம்பிள் போடுறோம். ஸோ நார்மல் கேலண்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ 31, 28, 31, 30 இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து அவங்கனால வீக்லி ரிப்போர்ட்ஸ் புல் பண்ணணும்னா அவங்களால புல் பண்ண முடியாது. ஓகேங்களா? வீக்லி ரிப்போர்ட்ஸ் புல் பண்ணணும்னா வீக்லி இல்லைன்னா குவார்டர்லி அவங்க புல் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரியில் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வீக்ஸ் இருக்கு?
ஃபார் இயர் 2025 எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 1 வீக், 2 வீக்ஸ், 3 வீக்ஸ், 4 வீக்ஸ், 5 வீக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுவே ஜனவரி 2026க்கு வரணும்னா ஒருவேளை 4 வீக்ஸே இருக்கலாம். ஓகேங்களா? ஆமா தானே? டேஸ் சேம் தான், நம்பர் ஆஃப் வீக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகலாம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வீக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகும். ஸோ இவங்க கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வீக்லி தான் ரிப்போர்ட்ஸ் புல் பண்ணுவாங்க. வீக்லி ரிப்போர்ட்ஸ் புல் பண்ணுவாங்க. பேமெண்ட்ஸ் வீக்லி தான் கொடுப்பாங்க. சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வீக்லி தான் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பீரியட் எடுக்கும்போது அப்படின்னா ஜனவரி மந்த் எடுக்கும்போது இயர் 2025ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப நடந்திருக்கும். அதுவே இயர் 2026ல பார்த்தோன்னா அதுல வீக்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அதனால சேல்ஸ் கொஞ்சம் விழுந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இதுலயும் சேம் டேட்ஸ், எல்லா பீரியடும் சேம் டேட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு 4, 4, 5 என்ற கான்செப்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. வீக்ஸ் என்ற கான்செப்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் 4 வீக்ஸ் அப்படின்னா 28 டேஸ், செகண்ட் மந்த் 28 டேஸ், தேர்ட் மந்த் 4, 4, 5 அப்படின்னா 7, 5, 35 டேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் அப்படியே எல்லா மந்த்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ 4, 4, 5, 4, 4, 5, 4, 4, 5. ஓகேங்களா? இப்போ நீங்க டோட்டல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 360 டேஸ் வந்துடும். 365 டேஸ் வந்துடும். ஓகேங்களா? லீப் இயர் இருந்ததுன்னா நீங்க 36 போட்டுக்குவாங்க. அது மாதிரி 364, 365. கிளியரா? ஸோ இதனால எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இப்போ நம்ம இதுல பார்த்துக்கிட்டோம்னா 28 டேஸ் தான். ஸோ ஜனவரியில எத்தனை நாள் வரும்? ஸோ Jan 1st to ஸோ ஜனவரி மந்த்ல ஜனவரி 1st to வித் டேட் போடுவோம். ஸோ 01/01/2025. ஓகேங்களா? பிளஸ் 28 டேஸ் is equal to this plus 28 days. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பீரியட். செகண்ட் பீரியட் வந்து இந்த டேட் is equal to this date plus 1 அப்படின்னா 30ஆம் தேதி. 30ஆம் தேதி to is equal to this plus 28 days. ஸோ 27th February வரையும் செகண்ட் பீரியட் அப்படின்னா செகண்ட் மந்த். ஓகேங்களா? ஸோ இந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுவோம். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இதனால என்ன ஆகும்? வீக்லி நான் கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் இதுல இந்த 28 டேஸ், ஃபர்ஸ்ட் 28 டேஸ்ல எப்படி வேலை பண்ணியிருக்காங்க, எப்படி எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸாக்டா 28 டேஸ் டு 28 டேஸ் இது மாதிரி நான் வேல்யூஸை நான் செக் பண்ணிக்கலாம். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ப்ரோ அப்ப சிம்பிளா அந்த கம்பெனிக்கு வந்து வீக்லி பேஸ் ரிப்போர்ட்ல போற மாதிரி இருக்குமா என்டையர்? வீக்லி அவங்க ரிப்போர்ட் புல் பண்ணிட்டு இருப்பாங்க கம்பேரிசனுக்காக. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்ல வரும்போது டோட்டல் 365 டேஸ் வருது. அந்த 365 டேஸ்க்கு அவங்க அந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பரா சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? கிளியரா? அதுல அந்த ஜனவரி 11 வரைக்கும் வருது. அது எக்ஸ்ட்ரா தான் வருமால? எக்ஸ்ட்ரா தானே வரும் இன்னும். ஸோ நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கும் போது இல்ல இப்போ நம்ம 1ல தான் ஸ்டார்ட் பண்றோம். பட் டிசம்பர்ல முடியணும்ல 365 டேஸ். அதுதான்ப்பா. அதனால தான் நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஜனவரி 12th இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் தான் ஜனவரி 1. ஆமா. ஓகே. ஓகேங்களா? சோ அந்த ஃப்ளோன்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால தான் அவங்க ஸ்டார்ட் டேட்டும், எண்ட் டேட்டும் ஒரு யூசர் இருந்துக்குன்னு மேனுவலா அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதனால அவங்க வந்து ஒரு சின்ன டவுட்னா இப்போ கேளுங்க. இப்போ நம்பர்ஸ்ல கவுண்ட் பண்ணா 365 வருது. ஓகே. பட் ஆனா இப்போ நம்ம இயரா கனெக்ட் பண்ணா 365 பிளஸ் 11 தானே வரும். இல்ல எனக்கு இயரா இது பண்ணும்போது 365 பிளஸ் 11 தான் வரும். சோ அதனால தான் இதை வந்து இயர் இண்டிபெண்டன்ட்ன்றோம். சாரி, இயர் டிபெண்டன்ட்ன்றோம். ஓகேங்களா? அந்த நம்பர் ஆஃப் டேஸை வச்சு தான் இதை நம்ம இது பண்ணிட்டு வரும். அந்த இயரை கன்சிடர் பண்ணிட்டு வர மாட்டோம். நம்பர் ஆஃப் டேஸை வச்சு தான் நம்ம கால்குலேட்ன்றது பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? இதனால என்ன ஆகும்னா ஈச் அண்ட் எவ்ரி வீக்கு எவ்ரி பீரியடும் நம்பர் ஆஃப் வீக்ஸ்ன்றது சேமா இருக்கும். ஸோ இதனால நான் வீக் டு வீக் சேல்ஸ் கம்பேரிசன் பண்ணிப்பேன், இல்லைன்னா ரெவென்யூ கம்பேரிசன் பண்ணிப்பேன். ஓகேங்களா? கொஞ்சம் பேர் கொஞ்சம் இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து நம்ம வீக்லி தான் பேமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? வீக்லி பேமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல இருக்கும்போது எனக்கு பேமெண்ட்ஸும் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ இது மெயினா எந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அவன் ஆடி தள்ளுபடின்னு வச்சான்னா ஆடி டேட்ஸ் வந்து அந்த மந்த் ஜூலைலயும் வந்துடும், இல்லைன்னா ஆகஸ்ட்லயே வரும் அப்பப்போ. கரெக்டுங்களா? ஸோ எக்ஸாக்டா அந்த டேட்ஸ்ன்றது இருக்காது. இந்த இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அது இயர் ஆன் இயர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அவன் வீக்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது லாஸ்ட் இயர்து இந்த இயர்தும் கம்பேர் பண்ணும்போது அந்த ஆடி எந்த இதுல விழுந்தோ அந்த வீக்ஸ் அவன் கம்பேர் பண்ணி பார்ப்பான். ஓகே, இந்த வீக்ல வந்து இங்க ஆடி வந்திருக்கு, இங்க இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லயும் ஆடி ஸ்டார்ட் ஆகுற வீக்ல வந்து நம்மளுக்கு எவ்வளவு சேல்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவன் முன்னே ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுவான். ஓகேங்களா? புரியுதா? இந்த ஃபெஸ்டிவல்ஸ் இதுக்கெல்லாம் தான் இவனுக்கு ஆஃபர்ஸ் இது மாதிரி கொடுத்துருப்பேன். ஃபிளிப்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டே, லாஸ்ட் இயர் பிக் பில்லியன் டே எந்த வீக்ல போட்டிருக்காங்க, அங்க எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த இயரும் நம்ம அதே வீக் இல்லைன்னா அதே பீரியட்ல நம்ம இது பண்ணா நம்ம எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கம்பேரிசனுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். வீக்லி பேசிஸ் இல்லைன்னா குவார்டர்லி பேசிஸ் நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? கிளியரா? ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் இயர் டிபெண்ட். ரேர் கேசஸ்ல தான் வந்து இயர் டிபெண்டன்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இது யூனிட்ஸ் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க கம்பெனி சோனியோட இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு யூசர் மேனுவலா இந்த டேட்ஸை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஒன்றும் இதை கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நம்மளுக்கு கிளைண்ட் கிட்ட இருந்து வந்துடும், இந்த டேட்ஸ்ல இருந்து இந்த டேட்ஸ் அப்டேட் பண்ணுங்க பர் பீரியட் பர் மந்த்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கிளியரா? ஓகேங்களா? பீரியட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பீரியட்ஸ்னா என்னது? எஸ்ஏபில மந்த்ஸை தான் வந்து பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. மந்த்ஸ் ஆர் கன்சிடர்ட் as periods. ஓகே. மந்த்ஸை தான் நம்ம பீரியட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 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 பிசிக்கல் இயர்ல எத்தனை பீரியட்ஸ் இருக்கும் சொல்லுங்க? 12 பீரியட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிசிக்கல் இயர்ல 12 பீரியட்ஸ் இருக்கு. டேஸ் பீரியட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் எதாகும்? ஏப்ரல். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியா, ஃபார் இந்தியா. ஸோ ஏப்ரல் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட். ஸோ மார்ச் 12th பீரியட். அதுவே யுஎஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் எது ஆகும்? யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி தான் ஃபர்ஸ்ட் பீரியட்.
ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஜனவரி. ஓகேங்களா? இப்போ இயர் பார்ப்போம். இயர்னா ஐ மீன் இயர் ஷிஃப்ட்னா என்னதுன்னு பார்ப்போம். இயர் ஷிஃப்ட். இயர் ஷிஃப்ட்னா சிஸ்டம் வந்து கேலண்டர் இயரை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் இயர் 2025 கேலண்டர் இயர்னு சொல்லிட்டு நான் மெயின்டைன் பண்றேன்னா சிஸ்டம் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஜனவரி, லாஸ்ட் பீரியட் வந்து டிசம்பரா இருக்கும்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் இயர் கூட நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கோ 2025 சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணும். ஏன்னா எல்லா பீரியட்ஸும் ஒரே இயர்ல விழுது. கரெக்டா? அதுவே நான் கேலண்டர் இயர் எடுத்துக்கிட்டோம்னா இயர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படின்னா ஏப்ரல் வந்து 2025ல வருது, ஏப்ரல் டு டிசம்பர் வந்து 2025ல வருது, ஜனவரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் வந்து 2026ல வருது. ஓகேங்களா? கரெக்டா? ஸோ எப்படி எழுது இதுல? ஸோ சிஸ்டம்க்கு புரியணும்ல. ஸோ கேலண்டர் இயர்னா ஓகே சிங்கிள் இயர்ன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். பட் இங்க வந்து 2 இயர்ஸ் நடுவில் இருக்கு. ஸோ சிஸ்டம்க்கு நம்ம எப்படி புரிய வைப்போம்? இது வந்து நான் கேலண்டர் இயர் ஃபர்ஸ்ட் 10 மந்த்ஸ் வந்து சாரி ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ் வந்து 2025ல எடுத்துக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து 2026ல எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எப்படி சிஸ்டம்க்கு புரிய வைப்போம் நம்ம? +3 ஏதாவது. ஓகேங்களா? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து இயர் ஷிஃப்ட்ன்ற கான்செப்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இயர் ஷிஃப்ட்னா வந்து சிஸ்டம்க்கு வந்து பை டிஃபால்ட்டா கரண்ட் இயரை வந்து இயர் ஷிஃப்ட்ல நம்ம 0ன்னு மெயின்டைன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 0 என்ன வந்து 2025 சொல்லிட்டு இயர் ஷிஃப்ட்ல நம்ம 0 மெயின்டைன் பண்ணோம்னா சிஸ்டம் வந்து 2025 புரிஞ்சும். ஓகேங்களா? அதுவே இந்த வர நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்து நம்ம -1 சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணோம். அப்படின்னா கரண்ட் இயர் என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ 2025 மைனஸ் இங்க 2026 தான ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2026 -1. ஓகேங்களா? ஸோ 2026 -1 எந்த இயர் வரும்? -1 2025 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மந்த்ஸ்க்கும் நம்ம இயர் ஷிஃப்ட்ல -1 மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம இந்த 3 மந்த்ஸ்ல எந்த போஸ்டிங்ஸ் போட்டாலும் சிஸ்டம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025ல தான் அப்டேட் பண்ணும். கிளியரா? இயர் ஷிஃப்ட்னா இன்னொரு சொல்லுங்களேன். ஸோ இப்போ வந்து இது வந்து 2025 ஓகேங்களா? அப்படின்னா ஏப்ரல் டு டிசம்பர் வந்து 2025ல இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2026 ஸ்டார்ட் ஆனாலும் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா சிஸ்டம்க்கு இயர் ஷிஃப்ட்ல நான் -1 சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ நான் -1 மெயின்டைன் பண்ணேன்னா கரண்ட் இயர் -1. ஓகேங்களா? ஸோ கரண்ட் இயர் 2026 -1. ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா 2025க்கு இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணும். கிளியரா? ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ இயர் ஷிஃப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கேலண்டர் இயருக்கா நான் கேலண்டர் இயருக்கா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம? இது ரெண்டுத்துல நான் கேலண்டர் இயருக்கு. ஸோ கேலண்டர் இயர்லன்னா ஒரு இயர் தான் இருக்குன்றதுனால சிஸ்டம் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓகே இது வந்து 2025க்கு சம்பந்தப்பட்ட போஸ்டிங்ஸ் சொல்லிட்டு எல்லா போஸ்டிங்ஸும் 2025ல அப்டேட் பண்ணிட்டோம். அதே நான் கேலண்டர் இயர்னா 2 கேலண்டர் இயர்ஸ் வரும் நடுவில். ஸோ 2025ல ஃபியூ பீரியட்ஸ் இருக்கும், 2026ல ஃபியூ பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம சிஸ்டம்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ் வந்து இயர் ஷிஃப்ட்ல நான் 0 மெயின்டைன் பண்ணேன்னா அது வந்து 2025ல போஸ்டிங்ஸை போடும். ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜனவரி
ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இயர் ஷிஃப்ட்ல நான் மைனஸ் மெயின்டைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் இயர் -1. ஸோ வேல்யூஸ் எல்லாம் 2025 அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இயர் ஷிஃப்ட். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியர் தான். ஓகேங்களா? இதான் இயர் ஷிஃப்ட் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர். இது எல்லாமே நம்ம தான் அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர்னா என்னது? ஸோ ஒரு பிசிக்கல் இயர்ல எத்தனை பீரியட்ஸ் இருக்கும்? 4. என்னப்பா சொல்றீங்க? ஒரு பிசிக்கல் இயர்ல எத்தனை பீரியட்ஸ் இருக்கும்? 12 பீரியட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிசிக்கல் இயர்ல less than 12 பீரியட்ஸ் இருக்குதுன்னா அது வந்து ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர்னு சொல்றாங்க. which has less than 12 periods. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர்ன்றதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? less than 12 periods. எந்த சிச்சுவேஷன்ல less than 12 periods இருக்கும் சொல்லுங்க? கம்பெனி ஏதாவது க்ளோஸ் பண்றோம் முன்னாடி. ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கம்பெனி வந்து நான் ஜூலைல ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த பிசிக்கல் இயர் ஸோ கம்பெனியே நான் ஸ்டார்ட் பண்றது ஜூலைல தான்றதுனால நான் ஜூலைல இருந்து தான் நான் ரிப்போர்ட்ஸ் நான் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜூலை டு மார்ச். ஸோ ஜூலைல இருந்து மார்ச் வரையும் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுல எத்தனை பீரியட்ஸ் வருது? இப்போ 9 பீரியட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 9 பீரியட்ஸ் தான் இருக்கிறதுனால இது என்ன ஆகும்? ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர் ஆகும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ பீரியட் 1 to பீரியட் 9. ஓகேங்களா? ஸோ 9. ஸோ நான் இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்ஸ்ன்றது நான் கிரியேட் பண்ணேன். இந்த 9 பீரியட்ஸ்க்கு மட்டும்தான். நான் கம்பெனியை ஷட் டவுன் பண்ணும்போது கூட ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூலைல நான் ஷட் டவுன் பண்றேன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மந்த்ஸ்க்கு தான் நான் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணேன். ஸோ இந்த பிசிக்கல் இயர்ல 4 மந்த்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ஓகேங்களா? ஆனா இது ரேர் கரெக்டா ப்ரோ. இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மர்ஸ்க் எடுத்துக்கலாம். மர்ஸ்க் வந்து ஹாம்பர்க்ஸோட அக்வயர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஹாம்பர்க்ஸோட நான் எப்போ அக்வயர் பண்ணேன்? ஜூலைல அக்வயர் பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாம்பர்க்ஸோட இது வரையும் வேற சாஃப்ட்வேர் ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ அதை எஸ்ஏபியில் இது பண்றேன். ஓகேங்களா? அதில் எஸ்ஏபியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ நான் ஜூலை டு மார்ச் வரையும் நான் என்ன பண்ணணும்? ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர் தானே மெயின்டைன் பண்ணணும் ஃபார் ஹாம்பர்க்ஸோடு. ஆமா. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி. ஸோ அக்வயர் கம்பெனி அக்வயர் பண்ணும்போது கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ இது இயர் டிபெண்டா இயர் இண்டிபெண்டா? இயர் டிபெண்டன்ட்னா என்னது? கேலண்டர் இயர். இயர் டிபெண்டன்ட்னா இட்ஸ் a one time செட்டப். நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது சேஞ்ச் ஆகாது. இயர் டிபெண்டன்ட்னா நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் பீரியட்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க, இது ஒன் டைம் செட்டப்பா இல்லைன்னா கம்பெனி ரன் ஆகுற வரையும் நான் இதுதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேனா? ஒன் டைம் செப்பரேட். ஒன் டைம் செட்டப். அந்த இயருக்கு மட்டும்தான் இதை செட்டப் பண்ண போறேன் நான். அது பிறகு நான் வந்து கேலண்டர் இயரா நான் கேலண்டர் இயரா சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிப்பேன். ஸோ பட் அந்த ஃபினான்ஷியல் இயர் வரையும் நான் இதை மட்டும் தான் மெயின்டைன் பண்ண போறேன். இந்த 9 பீரியட்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து இயர் டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? கிளியரா? மந்த்ல நம்ம என்ன கை வச்சாலுமே அதுவும்
இயர் டிபெண்டன்ட். ஆமா பேஸ் மட்டும் கிடையாது. ஆமா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் வருவோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஸ்பெஷல் பீரியட்ஸ். ஸ்பெஷல் பீரியட்ஸ். ஸோ ஒரு பிசிக்கல் இயர்ல 12 பீரியட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பிசிக்கல் இயர்ல 12 பீரியட்ஸ் இருக்கு. ஸோ மார்ச் எண்டிங்ல நான் டாக்ஸஸை நான் சப்மிட் பண்ண போறேன். ஸோ நான் டாக்ஸஸ் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிஏவையோ இல்லைன்னா ஒரு ஆடிட்டரையோ நான் கன்சல்ட் பண்றேன். என் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அவங்க நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு மானிட்டர் பண்ண பிறகு அவங்க வந்து கொஞ்சம் வேல்யூஸ் வந்து நீங்க தப்பா போட்டிருக்கீங்க, கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அதை கரெக்ட் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி கிரியேட் ஆன ஆல்ரெடி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்த இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அண்ட் பண்ண முடியாது கூட. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா சிஸ்டம் SAP வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் பீரியட்ஸ்ன்றதை ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி வில் ஹேவ் அதான் எல்லா கம்பெனிக்கும் வந்து 4 ஸ்பெஷல் பீரியட்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ பீரியட் நம்பர் 13, 14, 15, 16. நீங்க எந்த ஆடிட் கரெக்ஷன்ஸ் இருந்தாலும், ஓகேங்களா, கரெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் ஆன போஸ்டிங்ஸ், டிப்ரிசியேஷன் கரெக்டா கால்குலேட் ஆகல, ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க இந்த பீரியட்ஸ்ல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்பெஷல் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 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 அக்கௌண்டிங் என்ட்ரி நான் தப்பா போட்டுட்டேன். அதை வந்து ஆடிட்டிங்ல ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ நான் பீரியட் 13ல போஸ்ட் பண்றேன். இந்த பீரியட் 13ல போஸ்ட் பண்ணும்போது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எந்த மந்த்ல போஸ்ட் ஆகும்? ஸோ பீரியட் 13, 14, 15, 16 இந்த 4 இதுல நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த 4 மந்த்ஸ்ல இந்த 4 பீரியட்ஸ்ல நான் ஏதாவது டிரான்சாக்ஷன் போடுறேன்னா இது எந்த மந்த்ல போய் அப்டேட் பண்ணணும்? இது மேபி எந்த மந்த் ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த மந்த்ல கட்டத்துல இல்லைங்களே. நம்ம எந்த மந்த்ல கரெக்ஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த மந்த்ல நான் கரெக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஸ்பெஷல் பீரியட்ஸே தேவையில்லையே. நான் டைரக்டா அந்த மந்த்துக்கு போயிட்டு நான் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் தானே. ஸ்பெஷல் பீரியட்ஸ்ன்ற கான்செப்டே தேவையில்லை தானே. ஆமா. ஓகேங்களா? இந்த 4 பீரியட் வந்து இந்த 4 குவார்ட்டர் அந்த மாதிரி வருமா அது? இல்ல இயர் எண்ட்ல தான் வரும். இயர் எண்ட்ல தான் வரும். ஓகேங்களா? சோ இந்த 4 பீரியட் நெக்ஸ்ட் இயர் கரெக்ஷன் என்ட்ரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து இப்போ நான் கரெக்ஷன் பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எந்த பிசிக்கல் இயருக்கு சம்பந்தப்பட்டது? 2025 26. ஓகேங்களா? அத நான் எப்படி நெக்ஸ்ட் பிசிக்கல் இயர் இதுல இது பண்ண முடியும்? இந்த பிசிக்கல் இயர்ல தான் நான் போட்டு ஆகணும். ஓகேங்களா? சோ ஏன்னா கரெக்ஷன் என்ட்ரிஸ் நான் போட்டுட்டு நான் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் பீரியட்ஸ்ல நீங்க என்ன டிரான்சாக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணாலும் வில் ஆட்டோமேட்டிக்கலி பி அப்டேட்டட் இன் தி லாஸ்ட் பீரியட். அப்படின்னா 12th பீரியட்ல போஸ்டிங்ஸ் எல்லாமே விழும். ஓகேங்களா? ஸோ மார்ச் மந்த்ல இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே விழும். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? இது ஸ்பெஷல் இது வந்து மார்ச் இது வந்து ஐ மீன் மார்ச்சுக்கு சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் இல்ல, இது வந்து கரெக்ஷன் என்ட்ரிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்க கொடுக்குற இந்த பீரியடை பொறுத்து. ஸோ 13 பீரியட்ல நீங்க போஸ்டிங் பண்ணீங்கன்னா இன்டைரக்டா சிஸ்டம் வந்து பீரியட் 12ல தான் அப்டேட் பண்ணும். பட் அங்க பீரியட்ன்றதுல வந்து 13 என்ற நம்பர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து கரெக்ஷன் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா? கிளியர் ப்ரோ. பட் ஆனா வந்து இப்போ எனக்கு பிஃபோரா வந்து ஜூலை இப்போ மே அதுல எந்த என்ட்ரி வந்தாலுமே மார்ச்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? கரெக்ஷன் என்ட்ரிஸ் எல்லாமே நீங்க மார்ச்ல தான் போட்டாங்க. அப்போ கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகாதா? எப்படி கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகும்? ஏன்னா எனக்கு ஜூன் மந்த் தான் வேல்யூ ஏதாவது டேலி ஆகாமலோ நாக் ஆஃப் ஆகாமலே வச்சிருப்பேன். ஸோ அது வந்து இப்போ மார்ச்ல கரெக்ஷன் விழும்போது இங்க எனக்கு ஓவர் புக்ல காட்டும், அங்க கம்மியா காட்டும் அந்த மந்த். ஓகே, நீங்க ஜூன் நீங்க அப்படி அப்படி பார்க்கும்போது நீங்க மந்த் ஆன் மந்த் கரெக்ஷன்ஸ் இது பண்ணும்போது நீங்க ஜூன்ல நீங்க எரர் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க ஜூலைலயே ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும் தானே. ஏன் டிசம்பர் வரையும் வெயிட் பண்ணிருக்கீங்க?
ஓகேங்களா? ஸோ மேபி அது நீங்க ஆடிட்ல மாட்டுறத நினைச்சுக்கலாம். நீங்க இயர் எண்ட்ல நீங்க ஆடிட்ல மாட்டியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அதுல வந்து இந்த டெக்ஸ்ட்லயோ ஏதோ ஒண்ணுல நீங்க போட்டுப்பீங்க. இது வந்து ஜூனுக்கு சம்மந்தப்பட்டது. நாங்க தப்பா போஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணா நீங்க ஒரு சின்ன நோட் மாரி நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். பட் கரெக்ஷன் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் பிசிக்கல் இயர்ல தான் லாஸ்ட் பீரியட் ஆஃப் த பிசிக்கல் இயர்ல தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லண்ணா இப்போ அது நம்ம ஜூனோட எரர்ன்னு அது எப்படி கன்சிடர் பண்ணும்? இப்போ நான் ஏப்ரல்லே போஸ்ட் 13லே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அது எப்படி இது வந்து போன இயரோட கரெக்ஷன் என்ட்ரின்னு நான் 13 மென்ஷன் பண்ணணும். ஆமா. இப்ப நீங்க ஏப்ரல்ல ஐடென்டிஃபை ஏப்ரல்ல எரர் இருக்குன்னு நீங்க எப்ப ஐடென்டிஃபை பண்ணீங்க? மார்ச்ல தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆமா. கரெக்ட்டுங்களா? ஸோ மார்ச்ல தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. நீங்க எப்ப ஐடென்டிஃபை பண்ணீங்களோ அப்பதானே கரெக்ஷன் என்ட்ரி பண்ண முடியும். நீங்க அ அ ஏப்ரல்ல பண்ண இஷ்யூவ நீங்க வந்து ஏப்ரல்லயே பண்ணணும். இது பண்றதுக்கு இல்ல. ஓகேங்களா? நீங்க எப்ப அத ஐடென்டிஃபை பண்ணீங்களோ அப்பதான் அத கரெக்ஷன் பண்ண முடியும். அந்த ஆமாண்ணா பீரியட்லயே கரெக்ட்டு. ஓகே. இப்போ நான் மார்ச்ல வந்து ஆடிட்லலாம் மாட்டல. ஓகே. இப்போ இன்டர்னல் கரெக்ஷனோ ஏதோ ஒண்ணு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஓகே. இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் ஜூன், ஜூலைல பண்றேன். இந்த இதுல. தேர்ட் பெர்சன் வந்து உங்கள கேட்கிற வரையும் உங்க எரர்ஸ வந்து நீங்க எந்த மந்த்லாவது நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அதான் ஃபார் அது எக்ஸாம்பிள் எப்படி அத கன்சிடர் பண்ணும்னு கேக்குறேன். அத 12ல கொண்டு போய் எப்படி மேப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். நீங்க வந்து அப்போ கிளையன்ட்க்கு ரிக்வெஸ்ட் குடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இது மாரி வந்து ஒரு எரர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இத சொல்லியிருக்காரு. நீங்க வந்து ஏப்ரல் பீரியட் இல்லன்னா இப்போ மேல நடந்திருக்கு. மே பீரியட ஓப்பன் பண்ணுங்க. சொல்லிட்டு அதுல கரெக்ஷன் என்ட்ரிஸ் போடணும். ஏன்னா SAPல எப்படி ஒர்க் ஆகும்னா, ஏப்ரல் 1 ஒரு பீரியட் ஓப்பன் பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 30th அந்த பீரியட க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பீரியட்ல நீங்க போஸ்டிங்ஸ்ன்றது பண்ண முடியாது. ஓகேங்களா? 30 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, இமிடியேட்டா மே 1 ஓப்பன் ஆயிடும். மே பீரியட் ஓப்பன் ஆயிடும். மே 31 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, ஜூன் 1 இந்த பீரியட் ஓப்பன் ஆயிடும். ஜூன் பீரியட் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதனால 1 மந்த் க்ளோஸ் பண்ணி 1 மந்த் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகே? சோ நீங்க பிப்ரவரியில நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. ஜூன்ல தப்பு பண்ணியிருக்கோன்னு. சோ கிளையன்ட் ஒத்துக்கிட்டான்னா, ஜூன் பீரியட் ஓப்பன் பண்ணி நீங்க அதுல அப்டேட் பண்ணலாம். கிளையன்ட் இல்ல, நீங்க கரெக்ஷன் என்ட்ரியே எனக்கு மார்ச்ல தான் போடணும்னு நீங்க மார்ச்ல தான் போட்டாகணும். ஓகேங்களா? சோ மார்ச் முடியுது. மார்ச் புக்ஸ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆடிட்க்கு நீங்க சப்மிட் பண்றீங்கன்னா, மார்ச் பீரியட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு. இந்த மேல இருக்கிற பீரியட்ஸ் எதுவும் ஓப்பன் பண்றதுக்கு இல்ல. மார்ச் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கரெக்ஷன் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? நீங்க போஸ்ட் பண்ண இந்த கரெக்ஷன் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து பீரியட் 13, 14, 15, 16ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிருக்கும். சோ அந்த பீரியட் நம்பர பார்த்ததும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே இது கரெக்ஷன் என்ட்ரின்னு. சோ டிசம்பர்ல விழுந்த என்ட்ரிஸ் எல்லாம் பீரியட் 12ன்னு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஐ மீன் டிசம்பர் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பீரியட் 12ன்னு அப்டேட் ஆகும். கரெக்ஷன் என்ட்ரிஸ் எல்லாம் பீரியட் 13, 14, 15, 16ன்னு அப்டேட் ஆகும். ஓகே கிளியரா? அப்படின்னா ஒரு சில டவுட் ப்ரோ. இப்போ அதுக்கு ஜஸ்ட் ஒரு பீரியட் இருந்தா போதா? இப்போ கரெக்ஷன் என்ட்ரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 13 இருந்தா போதும்ல. அது ஏன் 14, 15, 16 வரைக்கும் ஓகேங்களா? அதுதான் எல்லா கம்பெனிஸும் ஒரு பீரியட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் SAP உங்களுக்கு 4 பீரியட்ஸ் வரையும் ஆப்ஷன் கொடுத்திருக்கு அவ்வளவுதான். ஓகேங்களா? ரியல் டைம்ல ஒரு பீரியட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிளியரா? ஸ்பெஷல் பீரியட்ஸ்னா ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லண்ணா. இல்ல ப்ரோ. சோ கீர்த்தனா கிளியராமா? கிளியர் சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதுதான் சம்டைம்ஸ் வந்து ஒரே சின்ன டவுட். இப்போ சம்டைம்ஸ் வந்து நான் லாஸ்ட் மந்த் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பேன். சாரி ஓப்பன்ல இருப்போம். பட் கரண்ட் மந்த்ல போஸ்டிங் அடிக்கணும். அதுக்கு பதிலா தெரியாம நம்ம லாஸ்ட் பீரியட்ல எடுத்து அடிச்சிடுறோம். இந்த கேஸ் வந்து எந்த மாதிரியான ரெஃப்ளெக்ஷன் காட்டும்? இல்லப்பா எனக்கு क्वेश्चन புரியல. இன்னொரு வாட்டி கேளுங்க. இப்போ எனக்கு லாஸ்ட் மந்த் ஓப்பன்ல இருக்கு. மேபி எண்ட் ஆஃப் தி டே 30th டே. ஆனா கரண்ட் மந்த் ஓப்பனிங்ல வச்சிருவோம். கரெக்ட்டா? போஸ்டிங் எல்லாம் கரண்ட் மந்த்ல விழுந்துட்டே இருக்கும். ஆனா தெரியாம நான் போஸ்டிங்ல லாஸ்ட் மந்த் வச்சு நான் அடிச்சு ப்ராசஸ் பண்றேன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான இது அஃபெக்ஷன் காட்டும் அப்படின்னு ஒரு பீரியட் க்ளோஸ் ஆன பிறகு தான் இன்னொரு பீரியட் ஓபன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ நீங்க லாஸ்ட் மந்த்ல போஸ்ட் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷனை நீங்க கரண்ட் மந்த்ல தான் போஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு வாட்டி பீரியட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஓபன் பண்ண மாட்டாங்க. அந்த பீரியட்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் அந்த பீரியட்ல தான் போஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கரண்ட் எந்த பீரியட் ஓபன்ல இருக்கோ அந்த பீரியட்ல தான் நீங்க போஸ்ட் பண்ணி ஆகணும். இல்ல நான் ரெண்டு பீரியட் ஒண்ணா ஓபன்ல இருக்காதான்னு கேக்குறேன். இருக்காது. ஓகே. ஓகேங்களா? ரெண்டு பீரியடும் ஒண்ணா ஓபன்ல வைக்கவே மாட்டாங்க.
சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பீரியட க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பீரியட் ஓபன் பண்ணும்பா. மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்காது. ஓகேங்களா? அதான் நீங்க ஓகே ப்ரோ. சொன்ன மாதிரி இப்போ கிளைண்ட் ஓகே சொன்னா அந்த ப்ரீவியஸ் பீரியட ஓபன் பண்ணி அதுல போஸ்ட் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு டைம் பீரியட் கொடுப்பான். கிளைண்ட் வந்து 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல உங்க டிரான்சாக்ஷனை முடிச்சுட்டு எனக்கு அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்டேட் கொடுப்பாங்க. நான் முடிச்சுட்டேன், நீங்க பீரியட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பீரியட க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிளியரா? கிளியர் ப்ரோ. ஸோ இதுதான் இயர் ஷிஃப்ட்னு. ஸோ இந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட் எல்லாம் வந்து எஸ்ஏபியில் ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து மேனுவலா எதையும் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா சிஸ்டம்ல இருக்கும். ஸோ எஸ்ஏபி இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரிக்கு போயிட்டு அந்த கண்ட்ரியில் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் கேதர் பண்ணிட்டு எல்லாமே ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் இல்லாத இன்னும் ஃபர்தரா ஏதாவது தேவைன்னா தான் நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? இல்லைன்னா எல்லாமே ஆல்ரெடி சிஸ்டம்ல அவைலபிள்ல இருக்கு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ வந்து ஜான் டு டிசம்பர் மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து K4 என்ற கோட்ல மெயின்டைன் பண்ணியிருப்பான். ஓகே. ஸோ இந்தியா ஏப்ரல் டு மார்ச்னா வந்து V3 சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பான். ஜூலை டு ஜூன் V6 சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எது தேவையோ நம்ம நம்ம கண்ட்ரிக்கு நம்ம எதை யூஸ் பண்றோமோ நம்ம அதை அந்த கோடை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? கிளியரா? டிஃபால்ட்டா இது எல்லாமே சிஸ்டம்ல இருக்கும். ஓகே. இந்த K4 நான் எடுத்து ஜஸ்ட் என் கம்பெனிக்கு நான் அசைன் பண்றேன். இப்போ இங்க வருவோம். பிசிக்கல் இயர் இன்னா ஓகே. ஃபினான்ஷியல் இயர். இங்க வேரியன்ட் இருக்கு. வேரியன்ட் என்னது? சொல்லுங்க. ஸோ நம்ம கிளாஸ் இன்னும் ஃபர்தரா மூவ் ஆகும்போது நம்ம ரொம்ப வேரியன்ட்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வேரியன்ட்னா வந்து இட் கேன் பி யூஸ்டு பை அதர் கம்பெனி கோட்ஸ் ஆஸ் வெல். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், வாசு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? மகேஷ் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ நாங்க 3 பேருமே இந்தியால தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நாங்க 3 பேருமே எந்த பிசிக்கல் இயர் மெயின்டைன் பண்ணுவோம்? சேம் ஜான் டு டிசம்பர், சாரி Non ஏப்ரல் டு மார்ச். calendar. ஏப்ரல் டு மார்ச் தானே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ 3 பேருமே ஒரே இதுதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டைம்ல நாங்க 3 பேருமே V3 தான் யூஸ் பண்ணுவோம். V3ங்கிறது ஸ்டாண்டர்டா ப்ரோ? V3ன்றது ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ V3 நீங்க மென்ஷன் பண்ணாலே சிஸ்டம் வந்து ஓகே இது வந்து ஏப்ரல் டு மார்ச் சொல்லிட்டு புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து V3 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வேரியன்ட்னா இட் கேன் பி யூஸ்டு பை மல்டிபிள் கம்பெனி கோட்ஸ். மல்டிபிள் கம்பெனி கோட்ஸ் அண்ட் அதர் கம்பெனி கோட்ஸ். ஏன் கார்பரேட் குரூப்ல இருக்கிற கம்பெனி கோட்ஸே இல்லை. நம்ம கண்ட்ரில எந்த கம்பெனி கிரியேட் பண்ணாலும் கம்பெனி கோட் கிரியேட் பண்ணாலும் V3 அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? அதுதான் வேரியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் பிசிக்கல் இயர் வேரியன்ட். ஓகேங்களா? நீங்க இங்க ஸ்டாண்டர்டா இல்லாத வேற ஏதாவது நீங்க வேரியன்ட் கிரியேட், வேற ஏதாவது கேலண்டர் இயர் மாதிரி வேற கோட்ல நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணாலும் அதுவும் வேற யாருக்காவது பிடிச்சது, அதர் கம்பெனிக்கு யாருக்காவது பிடிச்சதுன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வேரியன்ட்னா நீங்க எதை கிரியேட் பண்ணாலும் ஆமா. ஓகே. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் கிளவுட்லன்னா பப்ளிஷ் ஆயிரும், பிரைவேட் கிளவுட்னா நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அப்படின்னா ஏன் கார்பரேட் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல இப்போ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஸ்டார்ட் பண்றோம் ஆர் எதிர் என் பண்றோம் அப்படின்னா எனக்கு வெறும் பர்டிகுலர் பீரியட் மட்டும் தான் வரும். அப்போ அந்த இடத்துல நான் ஸ்பெஷலா கிரியேட் பண்ற மாதிரி தான் வரும். ஆமா, நம்ம ஸ்பெஷலா கிரியேட் பண்ணுவோம் அந்த டைம்ல. ஓகே. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல நம்ம ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ண முடியாது தானே? ஆமா, அதுக்கு ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு, ஸ்டாண்டர்டும் இருக்கு. உங்களுக்கு எந்த கிளைண்ட் எப்படி கேட்கறாங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V3ன்றது ஸ்டாண்டர்ட் சார், நீங்க யூஸ் பண்ணுங்கன்னா எனக்கு V3ன்ற நேம் பிடிக்கல, எனக்கு வேற ஏதாவது கிரியேட் பண்ணுங்க, Z1 கிரியேட் பண்ணுங்க, Z2 கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம அதை Z1 Z2 கிரியேட் பண்ணி ஆகணும். சேம் இதுதான் இருக்கும், ஏப்ரல் டு மார்ச் தான். பட் கோட் வந்து V3 இல்ல, Z1 சொல்லிட்டு கிரியேட் பண்ணும். ஆனா அதுக்கு சிஸ்டம் அலோவ் பண்ணுமா? டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் நேம்
சேம் கண்டென்ட் சிஸ்டம் அலோவ் பண்ணும். ஓகேங்களா? கிளியரா? கிளியர் ப்ரோ. இது எஸ்ஏபிக்குள்ள பார்ப்போமா, இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க என்னதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகேங்களா? சொல்லுங்கப்பா. ஓகே தானா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம கான்ஃபிகர் எல்லாம் பண்ண முடியாது, டைம் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் சிஸ்டம்ல மட்டும் காட்டுறேன். ஓகே. ஸோ பிசிக்கல் இயர்ன்றது யார் எண்ட் யூசர் செட்டப் பண்ணுவாங்களா இல்லைன்னா கன்சல்டன்ட் செட்டப் பண்ணுவாங்களா? கன்சல்டன்ட். ஸோ அதனால தான் எஸ்பிஆர்ஓ ஸ்கிரீன். எஸ்பிஆர்ஓ ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜி இங்க இருக்கு பாருங்க. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் நியூ, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் நியூ, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் குளோபல் செட்டிங், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் குளோபல் செட்டிங். இதுல வந்து லெட்ஜர்ஸ், லெட்ஜர்ஸ்ல பிசிக்கல் இயர் இங்க இருக்கு. பிசிக்கல் இயர் இதுல வந்து மெயின்டைன் பிசிக்கல் இயர், மெயின்டைன் பிசிக்கல் இயர் வேரியன்ட் OB 29 டிரான்சாக்ஷன் கோட். OB 29. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க இருக்கு பாருங்க. ஸோ 01, 07 இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்றவங்க கிரியேட் பண்ணது. ஓகே, நம்மளது பார்க்கணும்னா V3 எடுத்துக்கிட்டோன்னா இங்க இருக்கு பாருங்க. V3 ஏப்ரல் டு மார்ச் 4 ஸ்பெஷல் பீரியட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ V3ன்றது கேலண்டர் இயரா நான் கேலண்டர் இயரா? நான் கேலண்டர் இயர். நான் கேலண்டர் இயர். அதுக்கு தான் வந்து நான் இதை செலக்ட் பண்ணல. இதே கேலண்டர் இயரா இருந்தா நான் இதை செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா? இது இயர் டிபெண்டா இயர் இண்டிபெண்டா? இயர் நம்ம கண்ட்ரிலாம் நம்ம ஒரு வாட்டி செட்டப் பண்ணிட்டோம்னா இன்னும் 100 இயர்ஸ் வரையும் நம்ம ஏப்ரல் டு மார்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுல நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இயர் இண்டிபெண்டன்ட். அதுக்கு தான் இதுவும் நான் செலக்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் எத்தனை இருக்கு? நம்பர் ஆஃப் போஸ்டிங் பீரியட்ஸ் 12 இருக்கு. ஸோ அதனால தான் 12 மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் பீரியட்ஸ் வந்து 4. அதனால தான் ஸ்பெஷல் பீரியட்ஸ் 4. ஓகேங்களா? கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஆனா எனக்கு क्वेश्चन டவுட் ப்ரோ. ஏன் ப்ரோ அது வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அது என்ன எதுக்காக பண்ணிருக்காங்க? அந்த 4 மந்த் எனக்கு இல்ல உங்க சிஸ்டம்லயே இல்ல Z1 ன்னு ஓகே 4 மந்த்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது என்ன பர்பஸ்க்காக? இதுதான் ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர். ஓகே, இது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பீரியட்ஸ் தான் இருக்கு. இது வந்து இயர் டிபெண்டன்ட். ஓகே. ஓகேங்களா? சோ இதுல 4 பீரியட் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்க ஏப்ரல் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏதோ. இல்ல, நேம் மட்டும் தான் இவன் ஏப்ரல் டு மார்ச் வச்சிருக்கான். ஓகேங்களா? சோ நம்ம இது உள்ள போய் பார்த்தாதான் எத்தனை பீரியட்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கான்னு தெரியும். எதுவுமே மெயின்டைன் பண்ணல. ஓகேங்களா? சோ இதெல்லாம் யூசர்ஸ் கிரியேட் பண்றது. ஸ்டாண்டர்ட் இல்ல. ஓகேங்களா? இப்போ நான் ஆக்சஸ் எடுத்திருக்கேன். எனக்கு எந்த நேம் தேவையோ அந்த நேம் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ ரியல் டைம்ல இத்தனை ஏப்ரல் டு மார்ச் ஏன் இருக்க போகுது? ஓகேங்களா? ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இதுல பீரியட்ஸ் பார்ப்போம். ஏப்ரல் டு மார்ச் இதுல பீரியட்ஸ் நான் செலக்ட் பண்ணேன்னா 2-3 செலக்ட் பண்ணியிருக்காமா. மெயின்டைன் ஃபிஸ்கல் இயர் பொசிஷன் V3 நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் பீரியட்ஸ் பார்க்குறேன். ஓகே, இதுக்குள்ள பீரியட்ஸ் பார்த்தோம்னா இங்க இருக்கு பாருங்க. மந்த், டேஸ், பீரியடு, இயர் ஷிஃப்ட். ஓகேங்களா? இந்த டேபிள் புரியுதா சொல்லுங்க. எக்ஸல்ல போடுறேன். வந்து ஏப்ரல் டு மார்ச்ன்றதுனால ஏப்ரல் டு மார்ச் பக்கத்துல போடுறேன். ஸோ இங்க வந்து மந்த்ஸ், டேஸ், பீரியட், இயர் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்க இருக்கு. கரெக்டா? ஸோ
1, 31, 10, year shift -1. ஸோ இதுதான் இருக்கு. ஸோ இதுல மந்த்ஸ் 1ன்னா வந்து ஜனவரி, ஜான் டு டிசம்பர். ஓகேங்களா? ஸோ ஜான் டு டிசம்பர் வந்து மந்த். இப்போ நம்ம பீரியட் பாக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பீரியட் எது எனக்கு? V3 பார்த்துட்டு இருக்கோம். ஏப்ரல். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஏப்ரல் பீரியட் 1 மெயின்டைன் பண்ணிருக்கோம். இது வந்து ஃபார் இயர் 2025. ஓகேங்களா? ஸோ டிசம்பர் வரையும் 2025. அதுக்கு தான் 0 மெயின்டைன் பண்ணியிருக்கேன். கிளியரா இந்த பாக்ஸ்? எஸ் ப்ரோ. ஓகேங்களா? இங்க மந்த்னா வந்து 4th மந்த். ஸோ ஏப்ரல் 4th மந்த் 30 டேஸ் இருக்குதுல. பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட், இயர் ஷிஃப்ட் வந்து 0. ஸோ டிசம்பர் வரையும் கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ மந்த்ஸ் வந்தது ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த். பட் பீரியட் எத்தனாவது பீரியட் அது? ஸோ 10th பீரியட், 11th பீரியட், 12th பீரியட். இது எந்த இயர்ல வரும்? 2024. 2026. ஸோ இந்த இது முடிச்ச பிறகுதான் நம்ம இது வரும். ஆமா ப்ரோ. ஆனா அது December- ஏன் அவங்க மேல போட்டிருக்காங்க? கீழே மெயின்டைன் பண்ணிக்கலாம்ல. இல்ல -1. ஓகே. ஓகேங்களா? Minus ஸோ 2026 -1 வரும். ஸோ கரண்ட் இயர் மைனஸ் இது. ஓகேங்களா? ஸோ இவங்க இப்படிதான் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பட் ஸ்டாண்டர்ட் இது இந்த இதை அப்படியே ஃபாலோ பண்றாங்கிறதுனால அந்த இதை அப்படியே வச்சிருக்காங்க. அவ்வளவு கேலண்டர் இயர் எப்படி இருக்குமோ கேலண்டர் இயர் செட்டப்ல அதை அப்படியே செட்டப் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இது இங்க அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயர் மெயின்டைன் பண்ணா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சிஸ்டம் அலோவ் பண்ண மாட்டேங்குது பாருங்க. பிசிக்கல் இயர் வேரியன்ட் V3 இஸ் நாட் இயர் டிபெண்டன்ட். ஓகேங்களா? இது இயர் டிபெண்டன்ட் இல்ல. இதுல நீங்க ஷார்ட் அண்ட் பிசிக்கல் இயரை நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது தேவையில்ல, இந்த V3 தேவையில்ல, நான் புதுசா தான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நியூ என்ட்ரிஸ்க்கு போயிட்டு புதுசா எல்லாமே செட்டப் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுதான் பிசிக்கல் இயர் கான்செப்ட். ஓகேங்களா? நாலு கிளாஸ்ல இந்த பிசிக்கல் இயரை நம்ம கம்பெனி கோடுக்கு எப்படி அசைன் பண்ணலாம் இந்த கான்செப்டை பார்ப்போம். ஓகேங்களா? கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே, நாளைக்கு கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.